بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد عليه أفضل الصلاة وأتم التسليم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுடைய அருளால் நாங்கள் அல்லாஹுடைய திருநாமங்கள் அல் அஸ்மா உல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அந்த பெயர்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே இறுதியாக நாங்கள் அல் ஹாலிக் என்ற அந்த திருநாமத்தை பார்த்தோம். அல் ஹாலிக், அல் பாரிக், அல் முஸவ்விர், கிட்டத்தட்ட 3 அந்த பெயர்களும் ஒரே அர்த்தத்தை உடையது. படைக்கக்கூடியவன், இயலாமையிலிருந்து இல்லாமல் இருந்து அவன் உருவமைக்கக்கூடியவன் என்ற அந்த சிறிய வித்தியாசங்களுடன் இருப்பதால் நாங்கள் அதை தொடர்ந்து வரக்கூடிய இன்று இந்த வகுப்பிலே அல் கஃபார் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான அல்லாஹுடைய பெயர்களில் ஒரு பெயரை பற்றி நாங்கள் இதை பற்றி பார்ப்போம். அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, அல் கஃபார் என்று நாங்கள் அடிக்கடி எங்களுக்கு தெரிந்த ஒரு பெயர் தான் அல் கஃபூர் என்பது. அல் குர்ஆனை ஓதும் பொழுது கஃபூருர் ரஹீம், அல் கஃபார் என்று கிட்டத்தட்ட 90க்கு மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹு தாலா இந்த கஃபூர் என்ற அந்த அவனுடைய திருநாமத்தை அல்லாஹ் கூறுகின்றான். அப்படி என்றால் மிக்க மன்னிப்புடையவன், மன்னிக்கக்கூடியவன், அதிகமாக மன்னிக்கக்கூடியவன் என்று நாங்கள் அதனுடைய கருத்தை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இதற்கு முன்னால் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? கஃபூர் என்றால் மன்னிக்கக்கூடியவன் என்பது எங்களுக்கு அனைவருக்கும் ஒரு தெரிந்த விடயம். ஆனால் உண்மையிலே இந்த பெயரை பொறுத்தவரையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் இந்த பெயரை சரியான முறையிலே அறியவில்லை என்றால் உலகத்திலே அவன் நிம்மதியாக வாழ முடியாது. அவன் ஒரு பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவத்துக்கு மன்னிப்பில்லை என்றிருந்தால் அவனால் அதற்கு பின்னால் உள்ள காலத்திலே அவனால் நிம்மதியாக வாழ முடியாது. இப்படியான ஒரு மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பேர் தான் அல் கஃபார், அல் கஃபூர், அல் காஃபிர் என்ற இந்த 3 அந்த சொற்களிலே பிரயோகங்கள் இங்கே பயன்படுத்தப்படுகின்றன. இந்த கஃபூர் என்ற கஃபர என்றால் மன்னித்தான் என்று நாங்கள் அரபு மொழியிலே பார்க்கும் பொழுது இதற்கு ஒரு கருத்து, அதாவது எப்படி கொடுக்கின்றார்கள் என்றால் சத்தர அல்லது தகுத்தியா என்றால் மறைத்தல். அல்லாஹு தாலா என்ன செய்கின்றார்கள்? இந்த மறைத்தல் என்பது பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் என்றால் அதை அப்படியே மறைக்கின்றான் எங்களை விட்டும். சில நேரங்களிலே அந்த பாவங்களை அல்லாஹு தாலா நன்மையாக மாற்றுகின்றான். சில நேரங்களிலே மன்னிப்பு என்ற அந்த தன்மை, அந்த பண்பு, அடியார்கள் என்ன செய்யலாம்? ஒரு குற்றத்தை ஏதாவது செய்தால் சில நேரங்களிலே தண்டனை கொடுத்து விட்டு நான் அதை மன்னித்து விட்டேன், அப்படி ஒரு சின்ன தண்டனை ஒன்று கொடுத்து விட்டு மன்னிப்பு கொடுத்தேன், இப்படி என்று நாங்கள் பொதுவாக கேள்விப்படுகின்றோம். அதற்கு நாங்கள் அல் அஃபு என்றோம், மன்னிப்பு என்பது. ஆனால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பொறுத்தவரையிலே அப்படியே எங்களை மறைக்கின்றான், எங்களுடைய பாவங்களை அப்படியே மறைக்கின்றான். அதே நேரத்தில் அந்த பாவத்தை அப்படியே நன்மையாக மாற்றுகின்றான். யுபத்திலுல்லாஹு அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? தீமைகளை நன்மையாக மாற்றி தருகின்றான். இப்படி இரக்கமுள்ளவன். அதனால் தான் நீங்கள் அல் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த கஃபூர் என்ற மிக்க மன்னிக்கக்கூடியவன் என்ற அந்த பெயருக்கு பக்கத்திலே ரஹீம், இரக்கமுள்ளவன் என்பது. சில நேரத்தில் அசீஸ், அல் கஃபார், அசீஸ் என்ற வார்த்தை. அப்போ இரக்கமுள்ளவன் தான் மன்னிப்பான், இரக்கமுள்ளவன் மறைப்பான். சில நேரத்தில் ஒரு பிள்ளையுடைய அந்த குற்றத்தை தாயோ தந்தையோ எப்படி மறைப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். எனவே அந்த வகையிலே அல்லாஹு தாலா எப்படி இரக்கமுள்ளவன் என்றால் இங்கு நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை மறைக்கக்கூடியவன், அப்படியே முழுமையாக பாவம் இல்லாமல் மாற்றி அவனை சுவனத்திலே நுழைக்கக்கூடியவன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் தான் உலகத்திலே இருக்கக்கூடிய கெட்ட மனிதர்களிலே மிக கெட்ட மனிதர்கள் யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தும் பொழுது, இரவிலே பாவம் செய்துவிட்டு காலையிலே நான் நேற்றிரவு இப்படியெல்லாம் செய்தேன் என்று மக்கள் முன்னால் அப்படியே பகிரங்கப்படுத்துவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இரவில் அவனுடைய ரப்பு அவனை மறைத்த நிலையில் காலையிலே எழுந்து இவன் பிரகடனப்படுத்துகின்றான், அதை அப்படியே மக்கள் மத்தியிலே எல்லோருக்கும் கூறி தருகின்றான் என்றால் இவன் தான் மக்களிலே மிக மோசமானவன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்.
எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே கஃபுர் என்பது, அந்த கஃபர என்பது நாங்கள் அஸ்ஸத்ர், அதான் மறைப்பது, பாவங்களை மறைக்கக்கூடியவன், மன்னிக்கக்கூடியவன் மாத்திரமல்ல, அப்படியே எங்களிடத்திலிருந்து அந்த குறைகளை அப்படியே மறைக்கக்கூடியவன் என்ற அர்த்தத்திலே தான் இது பயன்படுத்தப்படுகின்றது. அல்லது யஸ்துரு துனூப இபாதிஹி வ யுகத்தீஹிம் பிசித்ரிஹி, அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை அப்படியே மறைக்கின்றான், அதே நேரத்தில் அவனுடைய மறைப்பின் மூலமாக அப்படியே இல்லாமல் செய்கின்றான். அதனால் தான் நாங்கள் பார்க்கின்றோம் பல திக்ருகள், இப்படி செய்தால் கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்றால் அவனுடைய ஏட்டிலே அப்படி பாவம் என்பதே இல்லை என்பது கருத்து. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருள்களிலே மிக முக்கியமான ஒரு அருள் தான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. அல்லாஹ் எங்களை பாட்டு கூறுகிறான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அநியாயம் செய்து எல்லை மீறி பாவங்களை செய்து கொண்ட அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுடைய அருளிலிருந்து நீங்கள் நிராசை அடைய வேண்டாம் சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஅன், அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். அது சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். அதனால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ இருக்கக்கூடிய அந்த அகீதாவிலே பெரும்பாவம் செய்தவர்கள் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான் என்பதுதான் எங்களுடைய அகீதா, எங்களுடைய நம்பிக்கை கோட்பாடு. இதற்கு மாற்றமாக இஸ்லாத்திலே இருந்த ஒரு ஹவாரிஜிகள் என்பது, அவர்கள் பொய்யே கூற மாட்டார்கள், ஆனால் அவர்களிடத்திலே பொய் என்பது பெரும் பாவம். எனவே பொய்யை சொல்லிவிட்டால் கூட அதற்கு பின்னால் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்ற அளவுக்கு அவர்களை கூட இஸ்லாம் வழிகட்ட சிந்தனையாகத்தான் நோக்குகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த இஸ்மை படிப்பதின் மூலமாக எங்களுக்கு என்ன உணர்த்துகின்றான் என்றால், அவனை கஃபார் என்று, கஃபூர் என்று, பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் என்று அல்லாஹு தாலா தன்னையே வர்ணித்திருக்கின்றான். அதனால் தான் இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸ், இந்த ஹதீஸுடைய அந்த கடைசி இறுதி தரம் ஹசன் என்ற தரத்திலே இருப்பதாக, ஏற்றுக்கொள்ள முடியுமான தரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் தான். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான قال وعزتك يا رب لا ابره حظوي عبادك ما دامت ارواحهم في اجسادهم. ஷைத்தான் சொல்லுவானாம், உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் உன்னுடைய அடியார்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பேன், அவர்களுடைய உயிர் அவர்களுடைய உடம்பிலே இருக்கும் வரைக்கும் நான் அவர்களை வழிகெடுத்து கொண்டே இருக்கிறேன் என்பதாக ஷைத்தான் கூறினவுடன் அல்லாஹு தாலா கால ரப் கூறுவான், வஇஸ்ஸதி வஜலாலி லா அஸாலு அக்ஃபிரு லஹும் மஸ்தக்ஃபரூனி. அவர்கள் அப்படியா என்றாலும் அந்த ஷைத்தானுக்கு பதில் சொல்லும் பொழுது, அந்த மனிதர்கள் என்னுடைய அடியார்கள் பாவ மன்னிப்புக்கு கேட்கிற நேரமெல்லாம் நான் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து கொண்டே தான் இருப்பேன் என்பதாக. அதனால் தான் நாங்கள் குர்ஆனில் இந்த வசனத்தை பார்த்துக்கணும், ஃபபிஇஸ்ஸதிக லஅக்வியன்னஹும் அஜ்மஈன், உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன் என்பதாக ஷைத்தான் சபதமிட்டிருக்கின்றான். ஆனால் எங்களுடைய ரப்பு இரக்கமுள்ள அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மன்னிப்பின் மூலமாக எங்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்கின்றார் என்றால், 3 விஷயங்களை அல்லாஹு தாலா எங்களுக்கு உண்மையிலே மன்னித்திருக்கின்றார், அதாவது மறைத்து வைத்திருக்கின்றார். ஒன்று, பொதுவாக எங்களுடைய உடம்பை எடுத்துக்கொண்டால் கூட எங்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய உள்பகுதியை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். எங்களை அழகான தோற்றத்திலே தான் வெளியே அல்லாஹ் காட்டுகின்றான். அது ஒரு வகையிலே அல்லாஹ் எங்களை மறைத்து வைத்திருக்கின்றான். இரண்டாவது, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நாங்கள் நினைத்ததெல்லாம் அல்லாஹு தாலா வெளிக்காட்டுவதற்குரிய சக்தி அல்லாஹு தாலா எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கவில்லை. அதனால் என்ன செய்கின்றான், வல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளத்திலே இருக்கக்கூடியவர்களை அறிவது அல்லாஹ்வினால் மாத்திரம்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரத்தில் நாங்கள் பாவத்தை நினைக்கலாம் அல்லது மானக்கேடான மோசமான ஒரு காரியத்தை நினைக்கலாம் என்றால் அது இன்னொரு ஆளால் பார்க்க முடியாதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எங்களை மன்னித்து மறைத்து பாதுகாத்திருக்கின்றான். மூன்றாவதாகத்தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய அருள் தான் இந்த பாவங்களை மறைக்கக்கூடியது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த துஆவிலே எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي
துல்மன் கசீரன் வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. யா அல்லாஹ், நான் அதிகமாக அநியாயம் செய்து விட்டேன். வலா யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்க கூடியவர் யாருமே இல்லை என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே கஃபூர் என்றால், கஃபார் என்றால் அதிகம் மன்னிக்கக்கூடியவன். ஏன் இந்த அதிகம் மன்னிக்கக்கூடியவன் என்ற அந்த கருத்தை இந்த சொல் கொடுக்கின்றது என்றால், இதிலே பாவிப்பதற்குரிய முக்கியமான காரணம் கஸ்ரத்து துனூப், அதிகமான பாவங்கள், அடிக்கடி பாவங்கள். ஒரு மனிதன் தௌபா செய்கின்றான், திருப்பி பாவம் செய்கின்றான், இஸ்திக்ஃபார் செய்கின்றான், திருப்பி பாவம் செய்கின்றான். அவன் அந்த நேரத்தில் அவனுடைய பாவங்கள் அப்படியே அதிகமாக வருகின்றது. என்றாலும் கூட அல்லாஹு தாலா என்ன கூறுகின்றான்? கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் கூட நான் அந்த பாவங்களை மன்னிப்பேன் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாங்கள் கற்றிருக்கக்கூடிய இந்த கஃபார், கஃபூர் என்ற அந்த பெயரை நாங்கள் அறிவதன் மூலமாக, ஒன்று, நாங்கள் எவ்வளவு பாவங்களை செய்தாலும் கூட நிச்சயமாக எங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு ரப்பு இருக்கின்றான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே நாங்கள் பாவம் செய்வது நேரத்திலே எங்களுடைய மரணம் எப்பொழுது எங்களுக்கு வரும் என்பதை நாங்கள் யாரும் அறிய மாட்டோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பாவம் சிறியதோ பெரியதோ எதை இருந்தாலும் கூட நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இருப்பதைத்தான் அல்லாஹ் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். எனவே இந்த கஃபார் என்று நாங்கள் ஒரு மனிதனுக்கு, அதாவது நாங்கள் அறிந்திருக்கின்றோம் என்றால், அந்த பெயரை நாங்கள் அறிந்திருந்தால் நாங்கள் எங்களுடைய துஆக்களை கேட்கும் பொழுது அந்த பெயர்களை முற்படுத்த வேண்டும். நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கும்படும் கூட, யா அல்லாஹ், நீ அனைத்து பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், எனவே என்னை மன்னித்தருள்வாயாக. அதனால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஏற்கனவே உள்ள வகுப்புகளிலே பார்த்தோம், நபி அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த துஆக்களிலே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய துஆக்களிலே, அதில் இருக்கக்கூடிய துஆக்களிலே எல்லாம் என்ன வலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ், நானே எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன், நான் பாவத்தின் மூலமாக எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயம் செய்திருக்கின்றேன் என்பதாக அந்த ஏழ்மையை, அந்த இயலாமையை அப்படி என்ன செய்கிறார்கள், அந்த நபிமார்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்களும் துஆ கேட்கும் பொழுது கட்டாயமாக முதலாவதாக, யா அல்லாஹ், நீ சக்தி உள்ளவன், நீ பாவத்தை மன்னிக்கக்கூடியவன், நான் இயலாதவன் என்ற அந்த தன்மையை நாங்கள் கட்டாயமாக உறுதிப்படுத்தி எங்களுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் எந்த விடயங்களை எல்லாம், எந்த அஸ்மாக்களை, அல்லாஹுடைய அந்த பெயர்களை கற்றுக்கொள்கின்றோமோ அதன் மூலமாக எங்களுடைய ஆன்மீக வளர்த்து எங்களுடைய வணக்கங்களை சரியான முறையிலே அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.